பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் பண்ண போகிறேன். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள். இந்த சூட்லேயே நல்லா முக்கி விட்டாலே போதும். நல்லா பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வருது பாருங்கள். கூட சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸ்லாம் நல்லா வெந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. நாங்கள் ஷார்ட்ஸில் ரீல்ஸில் போடக்கூடிய ரெசிபீஸை அப்படியே ஃபுல் விலாகாக போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால இன்றைக்கி நான் சமைக்கிறத அப்படியே ஃபுல் விலாகாக எடுக்க போகிறேன். என்னென்ன சமைக்கிறேன் இதை நீங்களே பாருங்கள் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி அரிசியை பயன்படுத்தி பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் பண்ண போகிறேன். அதுக்காக நான் பாஸ்மதி அரிசி டம்ளரில் அளந்து வச்சுருக்கிறேன். தக்காளி 5 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயம் 3 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தனியாக இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம தக்காளி சாதத்துக்காக ரெடி பண்ணுறது. கூட பட்டாணி உருளைக்கிழங்கு வறுக்க போகிறேன். அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ தாளிக்கிறதுக்காக குக்கர் பாத்திரம் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். குக்கர் பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சுங்க. நான் ஒரு குட்டி குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதில் இருக்க நெய்யெல்லாம் உருகட்டும். நான் கரண்டியை உள்ளே வச்சுருக்கேன். கூடவே சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கல்பாசி அதை பிச்சு போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு அனாசிப்பூ, ஒரு துண்டு பட்டை அதை 2ஆக உடச்சி போட்டுக்கிறேன். 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே பொரிஞ்சிருச்சுங்க. 2 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீர்னதை சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் வெட்டின வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்குங்க. இந்த சமயத்தில் நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடணும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனைலாம் போய் வதங்கிடுச்சுங்க. நம்ம தக்காளி சேர்த்து விட்டுக்கலாம். தக்காளியை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இழைய வதங்கணும். தக்காளி இப்போ நல்லா இழைய வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்க்குறேன். பிரியாணி மசாலா சேர்த்தா பிரியாணி டேஸ்ட்டில் நமக்கு தக்காளி சாதம் கிடைக்கும். அதுக்காக சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்க்குறேன். அரிசியை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடணும். நம்ம சேர்த்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி அரிசி சேர்க்கணும். நான் 2 தடவை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். தண்ணிலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். நான் இந்த கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கணும். இதுதான் மெஷரிங். நான் 2.5 கிளாஸ் எடுத்ததுனால 3.25 கிளாஸ் தண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். எந்த டம்ளரில் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணியும் அளந்து ஊற்றிக்கணும். பாருங்கள் 3.25 கிளாஸ். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட நம்ம இப்போ சேர்த்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கவங்க சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். நம்ம சேர்த்து விட்ட தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிட்டேன். உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம கொத்தமல்லியே சேர்க்கலை. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ நான் குக்கர் மூடி போட்டு தான் வைக்க போகிறேன். மூடியில் கேஸ்கெட் போட்டுக்கோங்க. வெயிட் போட்டு தான் நான் வச்சுருக்கேன். ஸ்டவ்வு சிம் பண்ணிடணும். 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை டைம் பார்த்து வைக்கிறீங்கன்னா 10 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மீல் மேக்கர் 65 செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணியை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நான் 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் அதை சேர்த்து விட்டுடலாம். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே நல்லா முக்கி விட்டாலே போதும்.
நல்லா சாஃப்டாக ஆகணும். அதுக்காக தான் நம்ம மீல் மேக்கரை ஹாட் வாட்டரில் போடுறோம். இது மாதிரி போட்டுட்டு நல்லா முக்கி முக்கி விட்டோன்னா அந்த சூடுலேயே அது நல்லா சாஃப்டாகிடும், பஞ்சு மாதிரி ஆகிடும். நீங்கள் மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி மொடன்னு இருக்கும், நல்லா ஹார்டாக இருக்கும். மீல் மேக்கர் எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷமாக நான் போட்டு அழுத்தி விட்டுட்டுருக்குறேங்க. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ சூடாக இருக்கனால என்னால் கை வைக்க முடியாது. இதை நம்ம நார்மல் வாட்டருக்கு மாற்றி விடணும். அதுக்காக தான் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிகிற மாதிரி ஏதாவது கரண்டி எடுத்துகிட்டு அள்ளி போடுங்க. மீல் மேக்கர் எல்லாத்தையுமே ஹாட் வாட்டர்லேருந்து நார்மல் வாட்டருக்கு நான் எடுத்து போட்டுட்டேன். இப்போ நாம் பிழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நல்லா பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் தண்ணி நல்லா உறிஞ்சிருக்கும், அதை நாம் பிழிஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப சூடாக இருந்தால் இன்னொரு தண்ணியில் கூட நீங்கள் மாற்றி விட்டுட்டு அப்புறமா பிழிங்க. இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஆகிறதுக்காக தான் நம்ம ஹாட் வாட்டர்லேயே போட்டோம். நார்மல் வாட்டர்லேருந்து நான் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் மைதா போடுறேன். நம்ம எடுக்கிற மீல் மேக்கரை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மைதா 3 ஸ்பூன் போட்டால் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டாலே போதும். நான் இந்த ஸ்கூப்பில் 2 ஸ்பூன் போடுறேன். இந்த சைஸ் இதில் தான் போடணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற கரண்டிகளை வச்சு நீங்கள் அளந்து போட்டுக்கலாம். இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்து விட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காஷ்மீரி சில்லி பவுடர், அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் கொடுக்கும். நம்ம கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கலாம். அது நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மீல் மேக்கர்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா உப்பு காரம்லாம் சரியாக மிக்ஸ் ஆகாது, ஒரு இடத்துல கூட குறைய ஆகிடும். அதனால் தனியாக இந்த மாதிரி ஒரு பவுலில் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீல் மேக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நாம் பிழிஞ்சு வச்ச இந்த மீல் மேக்கர், இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உதிரியாக மாவுகள்லாம் இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். என்னுடைய கையில் நான் 3 கை அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுருக்கேன். தேவைன்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இது நல்லா ஊறணும். நான் மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். டைம் இருந்தால் நம்ம 1/2 மணி நேரம் ஊற விடலாம், இல்லைனா 10 நிமிஷம் ஊற விட்டால் போகிறோம். மிக்ஸ் பண்ண மீல் மேக்கரை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. ரெடி பண்ண தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் டைம் முடிஞ்சோடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். அது ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த உருளைக்கிழங்கு வறுவலை செஞ்சிடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற உருளைக்கிழங்கு பொறுத்து நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்குறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த காய்கறிலாம் கட்டிங் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னுடைய மருமகள் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஃபுல்லாக கட்டிங் ஒர்க் எல்லாமே அவங்க தான். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கை வேக வச்சு சேர்க்கலை, இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு பச்சையாக சேர்க்குறேன். பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறேன். பட்டாணியும் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் பயன்படுத்துகிறேன். இந்த உருளைக்கிழங்கை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்குறேன். உருளைக்கிழங்கு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம், ஏன்னா எல்லாமே உடனே வெந்துடும். 2 கைப்பிடி அளவுக்கு நான் பட்டாணி சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா நீங்கள் காஞ்ச பட்டாணியை ஊற விட்டுட்டு சேர்க்கணும், இல்லை வேக வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் சுலபமாக இருக்கும். ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் உடனே வெந்துடும். இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் தனியாத்தூள், தனி மிளகாய் தூள் ஈக்குவலாக போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே கரம் மசாலா, இது குட்டி ஸ்பூனுங்கிறதுனால நான் 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் டேபிள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க.
இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு போடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. நான் கரண்டியை வெளியே எடுத்துடுறேன். ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மூடி போட்டு விட்டுடலாம். 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே கலந்து விட்டுடலாம். எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வருது பாருங்கள். 5 நிமிஷம் போட்டாலே போகிறோம், எல்லாமே நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்கும் பட்டாணியும். இவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும்னு நினச்சோம்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். நான் இப்படியே இறக்கிடலான் இருக்கிறேன். இந்த கலர் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். தூவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் சூப்பராக இருக்கும். தக்காளி சாதம் நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க. சூப்பராக ரெடியாக இருக்குது. ரைஸ்லாம் பாருங்கள், பார்க்க அப்படியே பிரியாணி குஷ்கா மாதிரியே இருக்குது. பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் தான் இது. அதான் கறி இல்லாமல் அந்த குஷ்கா மட்டும் இருக்குமே, அது மாதிரி இருக்குது. வெஜிடபிள் போட்டால் வெஜிடபிள் பிரியாணி. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸ்லாம் நல்லா வெந்து. சோயா சங்க்ஸ் பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்துட்டேன். நல்லா மசாலா ஊறிருக்கு. பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் தயாராக இருக்குது. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக போட்டுடலாம். லைட்டாக ஒரு கலரிட்டு எடுத்துடும். ஒவ்வொரு பீஸும் நம்ம தனித்தனியாக பிரித்து போடணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொரிஞ்சு வரணும். இதுலேயே நான் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் சடசடன்னு தெரிக்கும். தூரமாக நின்று போடுங்க. கருவேப்பிலையோட நான் சேர்த்து எடுத்துருக்கிறேன். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நான் இப்போ பவுலுக்கு மாற்றிக்கிறேன். சத்தத்திலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு. இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு தேவையானது எல்லாமே சமைச்சாச்சு. பாருங்கள், சோயா சங்க் 65 நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில், அதுவும் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் கேட்ட மாதிரி ஃபுல் vlog நான் கவர் பண்ணிட்டேங்க. சீக்கிரமாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.